திரும்ப கலாத்தியர் 3:7 வாசிக்கலாம். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லி யாரை குறித்து சொல்லப்படுகிறது? விசுவாச மார்க்கத்தாரை சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. விசுவாச மார்க்கத்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனை 100% நம்பி அவருக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருக்காக வாழ்கிறவர்கள் தான் விசுவாச மார்க்கத்தார். நம்ம யாரு? சத்தம் வரமாட்டே, சத்தம் வரமாட்டே. நம்மள யாரு? விசுவாச மார்க்கத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆபிரகாம் என்னுடைய தகப்பன் பேர் யாருக்கு தெரியுமா? தேராகு. அந்த தேராகு ஏற்கனவே சிலைகளை செய்து அந்த சிலைகளை விற்றுக் கொண்டிருந்த ஒரு மனிதன். அந்த சிலை என்று வரும்போது அது விக்கிரக வழிபாடு. விக்கிரகங்களை செய்து அநேகரை விக்கிரக வணக்கத்துக்குள் ஏற்படுத்திக் கொண்டிருந்த ஒரு மனிதன். அந்த குடும்பத்திலிருந்து ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அந்த குடும்பத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய ராஜ்யத்தை, இன்றைக்கு நமக்கு எப்படி தேவ திட்டங்கள் வெளிப்படையாய் போதிக்கப்படுகிறதோ அப்படி போதிக்கப்படாத ஒரு காலம், இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் சொல்லப்படாத ஒரு காலம், ஆண்டவர் பூமியை நியாயத்திற்க வருவார் என்று சொல்லப்படாத ஒரு காலம், ரட்சிப்பு என்று சொன்னால் அதை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படாத காலம், இயேசுவை ஒரு மனிதன் விசுவாசித்தால் அவன் மரித்தானும் பிழைப்பான் என்று சொல்லப்படாத அந்த காலம். அந்த காலத்துல ஆபிரகாம் என்பவன் ஆண்டவரை அறிந்தான். ஆண்டவரை சுய நினைவோடு தெரிந்து கொண்டு தன்னுடைய சூழ்நிலைகளை, தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய காரியங்களை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தர் காண்பித்த இடத்துக்கு அவன் கடந்து போன மனிதனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. ஒரு விளையாட்டாக ஒரு காரியத்தை, ஒரு கதையை சொல்லுவார்கள். ஒரு நாள் தேராக நிறைய சிலைகளை உருவாக்கி வீட்டிலே விற்பனைக்காக அடுக்கி வைத்திருக்கும் போது ஒரு பெரிய சிலையின் கையிலே ஒரு குச்சி இருந்ததாம். சின்ன சிலைகள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டு கிடந்ததாம். அப்போ தேராக் வந்து கேட்டாரா ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே என்னாச்சுப்பா? பெரிய சிலை கையில குச்சி இருக்கு, சின்ன சிலை எல்லாம் நொறுங்கி கிடக்குது. அப்போ சொன்னானா, பெரிய சிலையும் மாதிரி தான் சின்ன சிலையும். அந்த பெரிய சிலைக்கு சின்ன சிலையின் மேல கோபம் வந்து அடிச்சிருச்சு. அப்ப அப்பா கேட்டாராம், அது உயிர் இல்லாதது எப்படி அடிக்கும்? அப்ப ஆபிரகாம் சொன்னாராம், உயிர் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுது இல்ல, உயிர் இல்லாதது எப்படி ஆராதிக்க முடியும் என்று சொல்லி அவர் சொன்னதாக அது ஒரு கதை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது சரித்திரம். இது ஒரு கதையாக சொல்லுவார்கள். ஆனால் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்துக்கும் கதைக்கும் ஒப்பிட்டு பேசிடவே முடியாது. அல்லேலூயா. ஏன்னா நிறைய பேர் கதை என்று சொல்லுவார்கள். வேதாகமத்தில் சொல்லப்பட்ட அத்தனை சரித்திரம் என்பதை அநேகருக்கு தெரியாது. அல்லேலூயா. தெரியாதவர்கள் கதைகள் என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த சரித்திரத்தில் சொல்லப்படும் போது ஆபிரகாமின் பிள்ளைகள் விசுவாச மார்க்கத்தார். அல்லேலூயா. ஆபிரகாம் ஏதோ ஒரு காலத்துல பிறந்தார், ஏதோ ஒரு காலத்துல வளர்ந்தார். இன்னைக்கு அவருடைய பிள்ளைகள் என்கிற பெயர் நமக்கு சூட்டப்பட்டதற்கு காரணம் நாம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக விசுவாசத்த மார்க்கத்தாராய் இருக்கிறோம். அல்லேலூயா. விசுவாச மார்க்கத்தாருக்கு ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லி பெயர் சொல்லுகிற அந்த அவர்களுடைய வரிசையில கர்த்தர் நம்முடைய பெயரில் இணைத்துக் கொண்டார். நம்ம என்னைக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று ஞானஸ்நானத்தை பெற்றோமோ அன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆபிரகாமின் வம்ச வரலாறு பட்டியலிலே கர்த்தர் இணைத்துக் கொண்டார். அல்லேலூயா. நிறைய பேருக்கு அது தெரியாததுனாலதான் குறிப்பிட்ட காலத்துல மதிமயங்கி, மனசு மயங்கி, தன் வாழ்க்கையினுடைய நிலைமையை மறந்து, ஆண்டவர் கொடுத்த மேன்மையை மறந்து, ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பை மறந்து, ஆண்டவர் கொடுத்த விடுதலையை மறந்து, ஆண்டவர் கொடுத்த சுகத்தை மறந்து, ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தை மறந்து தன் உலகத்தின் போக்கிலே போய்கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேர் ஆராதனைக்கு வருவார்கள், ஆராதிப்பார்கள், இணைந்திருப்பார்கள், ஆராதனையில கைகளை தட்டுவார்கள். ஆனாலும் வேதம் சொல்லுகிறபடி சரீரம் இங்கே இருக்கும், இருதயம் தூரத்தில் இருக்கும். அல்லேலூயா.
இப்படிப்பட்ட மனிதர்களும் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஆபிரகாமின் சந்ததிகள். அல்லேலூயா. ஆதியாகமம் 14:19 அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. போதும். அல்லேலூயா. உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாகிறதா யாருக்கு? விசுவாச மார்க்கத்தாருக்கு. விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமின் பிள்ளைகள். ஆபிரகாமின் பிள்ளைகளுக்கு உன்னதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு தகுதி பெற்றிருக்கிறோமா? நம்ம தகுதி பெற்றிருக்கிறோம். விசுவாச மார்க்கத்தார் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாச மார்க்கத்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசிக்கிறவர்கள். அல்லேலூயா. இது தனி மதம் அல்ல, தனி கோட்பாடு அல்ல, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. யோவான் 8:39 அதற்கு அவர்கள் ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. அல்லேலூயா. அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவிடத்துல சீசர்கள் இருக்கிறார்கள். பரிசேயரும் சதுசேயரும் மற்ற மக்களும் வந்து சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள். அல்லேலூயா. ஆபிரகாமின் பிள்ளைகள் யாரா? விசுவாச மார்க்கத்தாரா? ஆனால் அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவிடம் கேள்வி கேட்டவர்கள் விசுவாச மார்க்கத்தார் அல்ல, குறைகளை கண்டுபிடிப்பவர்களாய் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையிலே குறையை கண்டுபிடித்தார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய உணவுல குறை கண்டுபிடித்தார்கள். உட்கார்ந்திருப்பதிலே குறை கண்டுபிடித்தார்கள். பேசுவதிலே குறை கண்டுபிடித்தார்கள். உணவு உண்பதிலே குறை கண்டுபிடித்தார்கள். இப்படி குறை கண்டுபிடித்தவர்களே சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள். அல்லேலூயா. அதுக்கு இயேசு சொல்லுகிறார், நீங்க ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருக்கலாம், ஆனால் ஆபிரகாமின் செய்த காரியங்களை நீங்க செய்யலையே. அல்லேலூயா. ஆபிரகாம் செய்த காரியங்களை இன்னைக்கு நீங்க செய்யலையே. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆபிரகாம் செய்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோமா? ஆபிரகாம் செய்த அந்த காரியத்தை செய்வதற்கு நம்ம மறந்திருப்போமே. ஆனால் நாம் விசுவாச மார்க்கத்தார் என்று சொல்வதற்கு கொஞ்சம் யோசிக்கணும். அல்லேலூயா. ஆனால் ஆபிரகாம் சொன்ன காரியத்தை, ஆபிரகாம் செய்த காரியங்களை நம்ம செய்வோமே ஆனால் நாம் தான் விசுவாச மார்க்கத்தார். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய பிள்ளைகள் விசுவாச மார்க்கத்தார் இருக்க வேண்டுமே ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில ஆபிரகாம் செய்த அத்தனை காரியங்களையும் செய்வதற்கு நம்ம முயற்சி பண்ண வேண்டும். ஆபிரகாம் செய்த காரியங்கள் கொஞ்சம் காரியங்கள் நமக்கு எழுதப்பட்டிருக்குது, ஆனா எவ்வளவு காரியங்கள் அதிகமா செய்தார் என்று சொல்லி நமக்கு தெரியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் இந்த இடத்துல நிறைய இப்போ நிறைய பேர் கேட்கிறது, யோசேப்பை அவன் என்று சொல்லுகிறீர்கள், மரியாளை அவள் என்று சொல்லுகிறீர்கள், ஆபிரகாமை அவன் என்று சொல்லுகிறீர்கள், பிரசங்கிக்கும் போது அவன் மோசேயை அவன் என்று சொல்லுகிறீர்கள், தாவீதை அவன் என்று சொல்லுகிறீர்கள், ஏன் அவர் என்று மரியாதை சொல்லலாமே என்று சொல்லி நிறைய பேர் புதுசா கிளம்பி இருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், ஆபிரகாம் சொன்னார் என்று அவர் எழுதி வைக்கிறார். அல்லேலூயா. ஏன் அவர் எழுதி வைக்கல? அவர் என்று நிலைமை வரும்போது அவர் ஒருவரே. அல்லேலூயா. அவர் ஒருவரே. அவர் என்ன சொன்னார்? என்னுடைய மகிமை வேற ஒருவனுக்கும் கூட. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் என்று சொல்லுகிறதுனால குறைந்து போவதும் இல்லை. ஆனால் ஆண்டவர் அவன் என்று எழுதி வைத்திருக்கிறார், அதை சொல்லுவதனால தவறு ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. நம்ம வயது கடந்து வந்துச்சு, நம்ம சிறு பிள்ளைகளா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், வருஷங்கள் கடந்து போயிட்டு ஆபிரகாம் சொன்னார், சொன்னது ஈஸி கிடையாது. ஈஸியான வார்த்தைகள் சொல்லலாம், ஆனாலும் நிறைய நேரமே மனிதர்கள் இதுல குற்றம் கண்டுபிடிக்கிறார். ஏன் அவர் என்று சொல்லக்கூடாதா? அல்லேலூயா. அவர் என்று சொன்னாலும் தப்பில்லை, ஆனால் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மேன்மையை எந்த மனுஷனுக்கும் எந்த ஆதாரத்துக்கும் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் என்னுடைய மகிமை வேற ஒருவருக்கும் கொடை. அதனாலதான் நம்ம நிறைய நேரங்களில் அவர் என்று சொல்வதற்கு பதிலாக அவன் என்று நம்ம சொல்லுகிறோம். ஆனால் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை எந்த மனுஷனுக்கும் எந்த பொருளுக்கும் நம்ம கொடுக்கும் போது அது நமக்கு ஒரு கஷ்டத்தை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா.
யோவான் எழுதின சுவிசேஷம் 8:33 வாசிப்போம். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம். ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம். நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையாய் இருக்கவில்லை. ஒரு காலமும் ஒருவனுக்கும் அடிமையாய் இருப்பதில்லை. ஹல்லேலூயா. ஆபிரகாமின் பிள்ளைகள் அப்படி என்று சொன்னால் ஒருவனுக்கும் அடிமையாய் இராத பிள்ளைகள். ஹல்லேலூயா. எதற்கும் அடிமை கிடையாது. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கும் அடிமை கிடையாது. ஒரு செயலுக்கும் அடிமை கிடையாது. ஒரு விக்கிரகத்துக்கும் அடிமை கிடையாது. ஒரு ஆவிக்கும் அடிமை கிடையாது. ஒரு மனுஷனுக்கும் அடிமை கிடையாது. இன்னும் சொல்ல போன ஒரு ராஜ்யத்துக்கு நம்ம அடிமை கிடையாது. ராஜ்யத்திலும் சுயாதீனம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. அப்ப அடிமை என்கிற அடிமைத்தனத்திற்கு ஆபிரகாமின் பிள்ளைகள் அப்படி என்று சொன்னால் அடிமைத்தனத்திற்கு விலகினவர்கள். அடிமைத்தனம் என்றால் என்ன? ஒரு மனிதன் சிகரெட் பிடிக்கிறான் அப்படின்னா அது தொடர்ந்து போனானா அதுக்கு அடிமை. ஹல்லேலூயா. ஒரு மனிதன் கெட்ட வார்த்தையை கொஞ்சம் பேசுறான், அவன் தொடர்ந்து பேசிட்டு இருக்கானா அவன் அதுக்கு அடிமை. ஒருத்தன் மதுபானத்தை குடிக்கிறான், அவன் அதுக்கு தொடர்ந்து அவன் குடிச்சிட்டே இருக்கான், அதற்கு அவன் அடிமை. இப்ப ஆண்டவர் என்ன அந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் எதற்கும் அடிமைகளா இருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரை அறிவதற்கு முன்பதாக சில அடிமைத்தனத்துக்குள் நாம் கடந்தோம். ஆண்டவரை அறிவதற்கு முன்பதாக அந்த அடிமைத்தனம் தான் நம்மை மேன்மைக்கு கொண்டு வரும் என்று சொல்லி நினைத்தோம். அந்த அடிமைத்தனம் தான் நம்ம வாழ்க்கையில செழிப்பை கொண்டு வரும் என்று நினைத்தோம். அந்த அடிமைத்தனம் தான் நமக்கு வாழ்க்கை என்று நினைத்தோம். ஆனால் என்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில வந்து விட்டாரோ அந்த அடிமைத்தனத்தை விட்டு ஒளிந்து இன்றைக்கு புதிய மனிதர்களாய் மாறி இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. புதிய மனிதர்களாய் மாறி இருக்கிறோம். புதிய மனிதர்களாய் மாறினதுக்கு பின்பு அந்த அடிமைத்தனத்திற்கு விலகி வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னைக்கு ஆபிரகாம் தன்னுடைய தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு வெளியில வந்தானோ அதற்கு பின்பு அந்த விக்கிரக வழிபாடுகளுக்குள்ள அவன் போகவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் திரும்பி தன் தேசத்துக்கு போகவில்லை. காலங்கள் கடந்து வரும்போது அந்த விக்கிரக வழிபாடுகள் இருந்த அந்த தேசம் எல்லாம் மாற்றப்பட்டு செழிப்பான தேசமாய் மாறினதுக்கு பின்பு திரும்பவும் கர்த்தர் மோசே மூலமாய் அங்கு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தீத்து 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். ஏனெனில் முதற் காலத்திலே நானும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் முதல்ல நம்ம புத்தியினரா இருந்தோம், கீழ்ப்படியாதவர்களா இருந்தோம். அப்புறம் வழிதப்பி நடக்கிறவர்களா இருந்தோம். காணிய இச்சைகளுக்கும் கண்களின் இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் இணங்கி நடந்தோம். துர்க்குணம் உள்ளவர்களா இருந்தோம். பொறாமை உள்ளவர்களா இருந்தோம். தீங்கு பண்ணுகிறவர்களா இருந்தோம். படைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். பாருங்க, ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களாயுமே இருந்தோம். எப்போ? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பதாக நாம் அப்படி இருந்தோம் என்று சொல்லி தீத்துக்கு எழுதும்போது சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மனம் போல வாழ்ந்தோம், மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களை செய்தோம், காரணம் இல்லாத பகைகள் வந்தது, காரணம் இல்லாத வேதனைகள் வந்தது, எல்லாமே இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஆபிரகாமின் சந்ததி என்று வரும்போது அவைகளை விட்டு ஒளிந்து வர வேண்டும், அவைகளை விட்டு வெளிவர வேண்டாம், அவைகளை ஒளித்து விட்டு வர வேண்டும். அவர்களை காலகாலமா வச்சுக்கிட்டு இருக்க கூடாது அவைகளை. ஹல்லேலூயா. ரட்சிக்க பெற்று ஞானஸ்நானம் பெற்றாச்சு ஆபிரகாமின் பிள்ளைகள். ஆனால் காலம் காலமாய் பகையை வைத்துக் கொண்டிருப்போமே, ஆனால் நம் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்வதற்கு அர்த்தமற்றவர்களாய் வாழ்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சுயாதீன நிலையை அடைஞ்சாச்சு. திரும்பவும் 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 அவைகளை நம் மனதுக்குள்ளே வைத்து தாய்மகாரமான இருதயத்தோட, வருத்தம் உள்ள இருதயத்தோட, வேதனை உள்ள இருதயத்தோட நாம இருக்கக்கூடாது. எவைகளை எல்லாம் தேவ சமூகத்துல இது பாவம் என்று சொல்லி தெரிந்து அறிக்கை பண்ணினோமோ அவைகள் எல்லாம் விட்டு விட்டு தேவ சமூகத்துக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் விட்டு விட வேண்டும். ஹல்லேலூயா.
சிலர் விட்டுருப்பாங்க, விட மாட்டாங்க. அல்லேலூயா. அறிக்கை பண்ணிருப்பாங்க, ஆண்டவரே நான் செய்தது பாவம் தான், இனிமே அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அறிக்கை பண்ணிருப்பாங்க. ஆனால் திரும்பவும் அதை செய்வாங்க. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ஆபிரகாமின் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வது கடினம். அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு சுயாதீன நிலைமையை நாம பெற்றிருக்கிறோம். கலாத்தியர் 5:1. ஆனபடியினாலே மறுபடியும் அடிமைத்தனத்தின் முகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டான சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருக்க இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இராது. போதும். அல்லேலூயா. அது ஆண்டவர் என்ன சொல்றாரு? பழைய முறைமையின்படி நீங்க விருத்த சேதனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. உங்க இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணுங்கள். இருதயத்தில் இருக்கிற காரியங்களை அப்புறப்படுத்துங்கள். அல்லேலூயா. ஆபிரகாம் இருதயத்தில் இருந்த அத்தனை வேதனைகளை அப்புறப்படுத்தினான். ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது இருதயத்தில் இருந்த வேதனைகள் அத்தனை அப்புறப்படுத்தினான். எப்படி அப்புறப்படுத்தினான்? அங்கே அன்பு வெளிப்பட்டது. அல்லேலூயா. ஆபிரகாம் ஒரு மனுஷன் ஒருத்தனை மன்னிக்கிறான் அப்படின்னா அன்பு இருந்தா மட்டும்தான் மன்னிப்பான். அல்லேலூயா. அன்பு இல்லாதவன் மன்னிக்கவே மாட்டான். அல்லேலூயா. அன்பில்லாதவன் மனைவியும் மன்னிக்க மாட்டான், கணவனையும் மன்னிக்க மாட்டான், பெற்றோரை மன்னிக்க மாட்டான், பிள்ளைகளை மன்னிக்க மாட்டான். அல்லேலூயா. அன்பு கொஞ்சமாவது ஒரு மனுஷனிடத்துல ஒட்டிட்டு இருந்தா அவன் தீமை செய்வதற்கு துணிஞ்சு நிற்க மாட்டான். அல்லேலூயா. பொய் சொல்ல துணிந்து நிற்க மாட்டான். எந்த மனிதனையும் குறை சொல்ல துணிந்து நிற்க மாட்டான். அன்பு இல்லை அப்படின்னா எதனாலும் செய்ய தோன்றும். அல்லேலூயா. கொலை செய்கிறவன் அன்பு இருக்கிறதுனாலே கொலை செய்யறான், அன்பு இல்லாதனால தான் கொலை செய்யறான். அல்லேலூயா. அப்போ அடிமைத்தனத்தில் இருந்து ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொன்னால் அடிமைத்தனத்தில் உலக பிரகாரமான செயல்பாடுகளில் இருந்து விலகி வாழ வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. உலக செயல்பாடுகள் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம பெரும்பாலும் விக்கிரக காரியம் என்று மட்டும் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. மனசாட்சிக்கு விரோதமா எந்த காரியம் செய்தாலும் அது அடிமைத்தனம் தான். அந்த அடிமைத்தனத்தில் இருந்து ஒரு மனிதன் விலகி வாழ்வானே ஆனால் அவன் ஆபிரகாமின் பிள்ளைகள். ஆபிரகாம் அடிமைத்தனத்துக்கு விலகி இருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. கலாத்தியர் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. கிறிஸ்துவினிடத்திலே அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். அல்லேலூயா. அன்பினால் கிரியை செய்ய வேண்டிய விசுவாசம் தான் பெருசு. அல்லேலூயா. நிறைய நேரங்களில் ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கும்போது துரோகத்தின் உச்ச கட்டத்துல அவன் தள்ளப்பட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. கூடவே இருந்தான். லோத்து ஆபிரகாமோட கூட தான் இருந்தான். 2 பேரும் ஒன்றா தான் இருந்தாங்க. இவங்க 2 பேருக்கு வாக்குவாதம் இல்ல. நடுவுல கடந்தவன் வாக்குவாதத்தை பண்ணி விட்டுட்டு சண்டை போட்டு மூட்டி விட்டு போயிட்டான். அல்லேலூயா. நடுவுல இருக்கிறவன் இவன் வேலைக்காரனுக்கு அவன் வேலைக்காரனுக்கு சண்டை. 2 வேலைக்காரர்களுக்கு சண்டை வந்த போது 2 பேருமே நிதானமா பேசுறாங்க. ஆனா லோத்துக்கு என்னன்னா எப்படியாவது இவனை விட்டு பிரிஞ்சு போயிடணும். அவன் மனசுல ஃபுல்லா ஏறிடுச்சு. இவன் இப்படிதான், இவன் நமக்கு துரோகம் பண்றான், இவன் நமக்கு நல்லது செய்யல என்று சொல்லி அவனை குறிச்சு லோத்துக்கு வேலைக்காரன். அதான் சொல்றேன், சுய புத்தி இல்லாதவர்கள் தான் அடுத்தவங்க புத்தி கேட்பாங்க. அப்படிதானா? சுய புத்தி இல்லாதவங்க அடுத்தவங்க புத்தி கேட்பாங்க. இங்கே 2 வேலைக்காரர்களுக்கு சண்டை வருகிறது. சண்டை வந்த போது 2 பேரும் வந்து நிக்கிறாங்க. நான் சொல்றான், இவன் நாள் அவங்க கூட நான் இருந்தது போதும், எல்லாத்தையும் எனக்கு பிரிச்சு கொடு. அப்ப அவன் சொல்றான், ஆபிரகாம் சரிப்பா, இனிமே வாக்குவாதம் நீ வந்துட்டு நீ என்னை புரிஞ்சுக்கல, இனிமே என்ன செய்ய போற கூடாது. இது ஒருவேளை ஆண்டோடைய திட்டமா இருக்கும். அல்லேலூயா. அதனால நீ ஆண்டோடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்துரு. நீ வலது போனா நான் இடது பக்கம் போறேன் சொன்னாச்சு. சொன்ன உடனே லோத்து இதுதான் சமயம் என்று சொல்லி நினைத்து கண்ணு கட்டுற தூரத்துக்கு பார்க்கிறான்.
கற்று தூரமா இருக்கிற எல்லா செழிப்பான இடமும் நீர்ப்பாய்ச்சலான இடமும் அங்க இருக்கிற எல்லா வயல் நிலங்களும் எல்லா மலை காடுகளும் எனக்கு வேணும். சரிப்பா, எடுத்துக்கோ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இதுல ஒண்ணு நான் சொல்றேன், லோத்தை இன்னும் பாராட்டலாம். தைரியமா சொல்லிட்டு போயிட்டான், மறைச்சு வைக்கல. என்ன வைக்கல? மனசுக்குள்ள வைக்கல, மனசார சொல்லல, சொல்லிட்டான். எனக்கு இதுதான் வேணும்பா, விட்டுருப்பா. அல்லேலூயா. அவன் கூட இருந்துட்டு கழுத்தருக்கு அவன் ஆசைப்படல. அவன் என்ன பண்ணிட்டான்? எனக்கு காமி. உடனே சொன்ன, நீ போப்பா, நீ உலகத்தை நம்பி போற, உலகத்தின் சூழலை பார்த்து போற, உலக செழிப்பை பார்த்து போற. ஆனா நான் வறட்சி வந்தாலும் பரவாயில்ல, என்னை நடத்துகிற ஆண்டவரை பார்க்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு மனிதர்கள் செழிப்பை பார்க்கிறார்கள், ஆனால் ஆபிரகாமின் பிள்ளைகளோ வருத்தம், விசனம், பாடு எல்லாவற்றையும் கடந்து போவதுதான் ஆபிரகாமின் பிள்ளைகள். அல்லேலூயா. எனக்கு பாடே வரக்கூடாதுன்னா நீங்க ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்வதற்கு அர்த்தமற்றது. அல்லேலூயா. எனக்கு வேதனையே இல்லை அப்படி சொன்னால் அங்கே தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு குறைந்திருக்கு என்று அர்த்தம். அல்லேலூயா. பாடுகள் நம்ம பாடுன மாதிரி பாடுகள் வழியே நடந்திருப்போது. அல்லேலூயா. அவர் வார்த்தை தான் நமக்கு நம்மை பலப்படுத்தும், அவர் வார்த்தை தான் நமக்கு வழி நடத்தும், அவர் வார்த்தை தான் நமக்கு தைரியத்தை கொடுக்கும், அவர் வார்த்தை தான் நம்மோடு கூட இருந்து நடத்தும். அல்லேலூயா. அப்ப என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? ஆபிரகாம் வருத்தம், வேதனை, ஏமாற்றம், புறக்கணிப்பு, துரோகம் எல்லாவற்றையும் மறந்தான். எப்ப மறந்தான்? கர்த்தரை பார்த்த போது. அல்லேலூயா, அல்லேலூயா. லோத் எல்லாத்தையும் பிரிச்சுட்டு போயிட்டான். ஆனா ஆபிரகாமோ தேவ சன்னிதானத்துல கர்த்தரிடத்துல நிற்கிறான். அடுத்து நான் எங்க போறது? அல்லேலூயா. எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்பா, இப்ப நான் வறட்சியான இடத்துல நிக்கிறேன், நான் எங்க போறது? அப்ப ஆண்டவர் சொன்னார், நீ வா, நான் உன்னை நடத்துவேன். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் தான் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார். சில வருத்தங்களை, வேதனைகளை மனதில் வைத்து சுமந்து, ஐயோ ஆண்டவரே, இதுக்கு நான் இனிமே நான் என்ன செய்ய போறேன்? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கேன், நான் நடத்துவேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையா இருந்தா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை நடத்துவேன். ஆதியாகமம் 13:8. அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் அவன் என்ன சொல்றான்? இனிமேல் இவன் சொல்லுகிற இடத்துல அவனுக்குன்னு இடத்தை கொடுத்தாச்சு, இனிமே அந்த இடத்துல கால் வைக்க கூடாது. அல்லேலூயா. அவன் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில போய் குடியிருந்தான். அல்லேலூயா. மம்ரே என்ற சமபூமி, அங்க செழிப்பு கிடையாது, மழை இல்ல, அங்க வருமானமற்ற இடம், ஒண்ணுமே இல்லாத ஒரு இடம். அல்லேலூயா. நம்ம என்ன நினைப்போம்? நம்ம வாழ்க்கையில ஒரு ப்ரமோஷன் வந்தா, ஏற்கனவே 30,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறோம்னா 50,000 சம்பளம் வந்தா அது ஆசைப்படுவோம் ப்ரமோஷன்ல. ஆனா ப்ரமோஷன் ஆகி 10,000, 20,000, 30,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற ஒருத்தர் ப்ரமோஷன் ஆகி 10,000 சம்பளம் வருது, என்ன செய்வோம்? ப்ரமோஷனாலே வருமானத்தை கூடணும், எதுக்கு குறையுது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது, ஆண்டவருடைய சித்தம் அதுதான். அப்படி என்றால் 30,000 எப்படி நடத்தினாரோ அதே ஆண்டவர் 10,000 செழிப்பாய் நடத்தவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை அப்படி மாறி போகிறதா இருக்கிறது. லோத்து துரோகத்தை பண்ணிவிட்டு போய்விட்டாலும் ஆபிரகாமுடைய நோக்கம் எல்லாம் அந்த லோத்தின் குடும்பத்தின் மேலே இருந்துட்டே இருந்துச்சு. அல்லேலூயா. அவன் இருக்கிறது தூரத்துல தான், அவன் கவனமெல்லாம் லோத்தின் மேல இருந்துச்சு. ஏன் லோத்தின் மேல இருந்துச்சு? 1000 இருந்தாலும் அவன் என் சகோதரன். அல்லேலூயா. அவன் என்னை கொலை செய்ய வந்திருந்தாலும் அவன் என் சகோதரன், எனக்கு துரோகம் பண்ணி இருந்தாலும் அவன் என் சகோதரன். அவன் தான் என்னைக்குனாலும் ஒரு நாள், எப்படியாயும் ஒரு நாள் நான் அவனை சந்திப்பேன் என்கிற ஒரு எண்ணத்துல, ஒரு கரிசனை உள்ளவனாக ஆபிரகாம் வாழ்ந்தான். இந்த லோத்துக்காக பரிதபிக்கிறவனா இருந்தான். அல்லேலூயா. 13வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான்.
போதும். அல்லேலூயா. அவன் சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். அவன் அழிவை நோக்கி கூடாரம் போட்டான். செழிப்பை நோக்கி கூடாரம் போட்டான். இந்த செழிப்பு தான் இவனை உயரத்துல கொண்டு போய் விடும் என்று சொல்லி நம்பினான். அல்லேலூயா. லோத்து நினைச்சான், இது இன்றைக்கு இருக்கிற நிலைமையை காட்டிலும் இனிமே நம்ம நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துடலாம். ஏன்னா நமக்குள்ள செழிப்பான இடம் வந்துட்டு. அல்லேலூயா. யோர்தானுக்கு அருகில நீர்ப்பாய்ச்சலான இடமும் கிடைச்சிச்சு. எப்பொழுதும் அந்த யோர்தான் நதி அருகில இருக்கிற நிலங்கள் விளக்கிட்டே இருக்கும். அது வற்றவும் செய்யாது, காயவும் செய்யாது. ஸ்தோத்திரம். ஒரு தடவை அறுவடை அறுக்கிறதுக்கு முன்னாலே, நான் இங்க வந்த மாதிரி தான் அதை பாக்குறேன். ஒரு தடவை அறுவடை அறுப்பதற்கு முன்னாலேயே நாத்து போட்டு வச்சிடறாங்க. அதை அறுத்து 4 நாள் கூட வயல காய போட மாட்டேங்கிறாங்க. திரும்ப 5ஆவது நாள் உழுது ஒரு 3 நாள் கூட அந்த சேறு பழுக்க விடாம திரும்பவும் 5ஆவது நாள் 6ஆவது நாள் நட்டுறாங்க. அதனால வருமானம் குறையும் என்பது அவர்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. இதை பார்த்த அந்த லோத்து இப்படி ஒரு செழிப்புள்ள இடத்தை அவன் பார்த்துட்டு அந்த செழிப்பை நோக்கினான். அவன் நன்மை விரும்பவில்லை. செழிப்பை நோக்குகிற அநேகருக்கு நன்மை விரும்புவதற்கு இடம் இருக்காது, விருப்பம் இருக்காது, மனது இருக்காது. அல்லேலூயா. அப்போ இவன் அவ்வளவு விருத்த அவங்க அவ்வளவு வருத்தமும் வேதனையும் துன்பமும் இவனை படுத்தி விட்டு போனாலும் லோத்துவின் மேல ஆபிரகாமுக்கு ஒரு கரிசனை இருந்தது. நம்மளை வேதனைப்படுத்தவங்களை பார்க்கும்போது நம்ம மனசு என்ன சொல்லுது? போறான், நம்ம இப்ப காயப்படுத்திட்டான், இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டான், இப்படி கெட்ட வார்த்தை பேசிட்டான், இப்படி எல்லாம் 4 பேருக்கு மத்தியிலே நீ அவமானப்படுத்திட்டான். அதனால நல்ல பேசினா கூட மனசுல ஒண்ணு அப்படி ஒரு நம்ம ஊர்ல வந்து திக்கண்ணான்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மனசுல ஒரு ஓரத்துல அவங்கள குறிச்சதான ஒரு கசப்பு இருந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. அந்த கசப்பு எப்ப மாறும்? 2 பேரும் மனம் விட்டு பேசினா மட்டும்தான் மாறும். அல்லேலூயா. மனம் விட்டு பேசாம மனசுல வச்சுட்டு இருக்க மனம் விட்டு பேசாம மனசுல வச்சுக்க வைக்க நாம பலவீனப்படுவோம், நம்ம தோற்று போவோம், நம்ம வாழ்க்கையில மேன்மை வராது. நம்ம எவ்வளவுதான் முட்டி மோதி, எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கொம்பால உழுது பட்டிச்சால பரமடிச்சாலும் மேன்மைக்கு வர முடியாதான். யாரை குறிச்சாகிலும் மனசுல கசப்பு இருந்தா. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அந்த கசப்புகளை விட்டு ஒளிகிறவர்களாய் மாற வேண்டும். ஆபிரகாம் எல்லா கசப்பை விட்டு ஒளிந்தான், எல்லா கசப்பையும் மறந்தான். எல்லா கசப்பையும் மறந்ததுனாலதான் தன்னுடைய சகோதரனுக்காக தேவ சமூகத்துல பலங்காலிட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. சோதம் கமராவை அழிக்க போகிறோம் என்று சொல்லி தேவதூதர்கள் 2 பேர் வந்தாங்க. 2 பேரா 3 பேரா? 2 பேர் தான் வந்தாங்க. அவங்க வந்து நாங்க சோதம் அழிக்க போறோம். அப்போ ஆபிரகாம் சொல்றாரு, இல்ல ஆண்டவரே வேண்டாம், அங்க என் சகோதரன் இருக்கிறான். அல்லேலூயா. எந்த சகோதரன்? ஏமாத்திட்டு ஓடின சகோதரன், சண்டைக்கு வந்த சகோதரன். போடா, நீ வயசுல மூத்தவனா இருந்தாலும் மரியாதை இல்லாம சில நேரங்கள்ல பேசிடுறாங்க தெரியுமா? வயசுல மூத்தவங்களா இருந்தாலும் அவனுக்கு என்ன தெரியும்? அவன் புத்தி தகுந்த போலதான் அப்படி இருக்கான், அப்படிலாம் பேசுறாங்க. அல்லேலூயா. வயசுக்கு முதிர்ந்தவர்களா இருந்த அந்த ஆபிரகாமை அவன் எவ்வளவு வேதனைப்படுத்தினா விசனப்படுத்தினான்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஆபிரகாமுக்கு அவன் மேல ஒரு தனி பாசம் இருந்தது. காரணம் என்னன்னா, அவன் கூடவே வந்தான். அல்லேலூயா. லோத்துவினுடைய கூடவே, லோத்து ஆபிரகாம் கூடயே வந்தான். ஆபிரகாமுக்கு லோத்தை பற்றி நல்லா தெரியும், லோத்துக்கு ஆபிரகாமை பற்றி தெரியும். அல்லேலூயா. லோத்துக்கு ஆபிரகாமை பற்றி தெரியும், ஆபிரகாமுக்கு லோத்தை பற்றி தெரியும். ஆனா இவன் 2 பேருக்குள்ள நடுவுல வேலைக்காரன் ஒருத்தன் குறுக்க வந்தான் தெரியுமா? அந்த வேலைக்காரனாலதான் வம்பே வந்துச்சு. அல்லேலூயா. வேலைக்காரன் நம்பிட்டான். யார நம்பிட்டான்? நான் வழி நடத்தி வந்த மூத்தவனை நம்பல, இன்னைக்கு வந்து குறுக்க வந்து பேசினவனை நம்பினான். அல்லேலூயா.
ஆனால் அப்படிப்பட்ட நம்பிக்கை வந்த போதிலும், லோத்து கடந்து போனாலும், ஆபிரகாம் அங்க ஒரு காரியத்தை செய்தான். என்ன இருந்தாலும் என் சகோதரன், நான் அவர்களுக்காக திறப்பிலை நிற்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாம் நின்றதை பார்த்து தான் பின்னால சொன்னாரோ என்னமோ, திறப்பிலை நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனை காணோம் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரே. ஒருவேளை ஆபிரகாமை போல ஜெபிப்பதற்கு ஆள் வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு எதிர்பார்த்து ஆண்டவர் அந்த வார்த்தை சொன்னாரோ நமக்கு தெரியல. அல்லேலூயா. லோத்தின் மேலே ஆபிரகாம் கரிசனை உள்ளவனாய் இருந்தான். அவன் தூரத்தில் இருந்தான், கண்காணிச்சுக்கிட்டே இருந்தான். கண்காணிச்சுட்டு இருந்ததுனால்தான் லோத்து இருக்கிற பகுதியை அழிக்க போகிறேன் என்று தேவதூதர்கள் வரும்போது, வேண்டாம், அங்கே சகோதரன் இருக்கிறான், அழிக்க வேண்டாம். அப்ப தேவதூதர்கள் சொல்றாங்க, இல்லப்பா, அங்க பாவம் பெருகிட்டுப்பா, ரொம்ப மோசமான மக்களா இருக்காங்க, மோசமான மக்களா இருக்கிறதுனால அதை அழிக்கதான் போறேன். இன்றைக்கு நம்ம கிட்ட ஆண்டவர் அசரீரியாய் தரிசனம் கொடுக்கிறார். கொடுத்து சொல்றார், நீ இருக்கிற அந்த பகுதி, நீ இருக்கிற அந்த ஊரு ஒண்ணுமே சரியில்லை, நான் வானத்துல இருந்து அக்னியப்பட்டு எரிக்க போறேன் சொல்லி நம்ம கிட்ட வந்து சொன்னார்னா என்ன சொல்லுவோம்? ஆமாண்டவரே, நிச்சயமா அதுதான் நடக்கணும், ஒண்ணும் சரியில்லை, நான் இத்தனை வருஷம் சொல்லி பார்த்துட்டேன், ஜோமணி பார்த்துட்டேன், பேசி பார்த்துட்டேன், ஒண்ணுமே பேசல, ஒண்ணுமே கேட்கல, சொத்த பிடுங்கினா அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் எல்லாத்தையும் நிறைய அடிக்கிட்டு சொல்லுவான். ஆமாண்டவரே. ஆனா ஆபிரகாம் சொல்லல. ஆபிரகாம் சொன்னது, என் சகோதரன் அங்க இருக்கிறான், அவனுக்கு அழிவு வரக்கூடாது. அல்லேலூயா. அவனுக்கு அழிவு வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நாள் ஃபுல்லா போராடுறான். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் போராடுறான். போராடி போராடி கேட்கிறான். இங்க தாத்தா பகல் ஃபுல்லா போராடுறாரு, அங்க பேரன் நைட்டு ஃபுல்லா போராடினான். அப்படித்தானா? பேரன் யாரு? ஆமா. இப்போ அது ஏன் அப்ப இப்ப நான் இந்த தியானிக்கும் போத யோசனை பண்ணேன், தாத்தா செஞ்ச காரியத்தை பேர கேள்விப்பட்டிருப்போம் போல, அதனாலதான் அங்க நின்று இருக்கான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபம் நம்ம பிள்ளைகள் பேர பேசிக்க தெரியுமா? நம்ம சொல்லி கொடுக்கமா? சின்ன பிள்ளை தானே, காலம் வரும்போது சரியாயிரும், நம்ம விட்டுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தயவு செஞ்சு சொல்றேன், அவங்கவுங்க பிள்ளைகளை அவங்கவுங்க வளங்க. தாத்தா பாட்டிக்கிட்ட பிள்ளைங்க கொடுக்காதீங்க, அது தறிகட்டு போயிடும். அல்லேலூயா. சிலர் சொல்லலாம், தாத்தா பாட்டி நல்லதானே வளர்ப்பாங்க, எவ்வளவுதான் நல்லா வளர்த்தாலும் அது சரிவராத நிலைமையில போகும். அல்லேலூயா. ஆனால் தாயினுடைய அரவணைப்புல எந்த பிள்ளை வளருதோ, தாயினுடைய கண்காணிப்புல வளரும். அரவணைப்புங்கிறத காட்டிலும் தாயினுடைய கண்காணிப்புல எந்த பிள்ளை வளருதோ அந்த பிள்ளை மேன்மையை அடையும். அல்லேலூயா. ஏமாத்திர பிள்ளை இல்ல, அந்த அரவணைப்புல கண்காணிப்புல வளருகிற பிள்ளைகள். அல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து சொல்லப்படும் போது அடிமைத்தனத்திலிருந்து அவன் விலகினான். நீங்களும் நானும் அடிமைத்தனத்திலிருந்து விலகி நின்றால் ஆபிரகாமின் பிள்ளைகள். அதே மாதிரி துரோகம் செய்தவர்கள் மேல கரிசனை உள்ளவர்களாய் இருந்தால் ஆபிரகாமின் பிள்ளைகள். பரிதவிக்கிற ஒரு ஆபிரகாம், என் கூட இருந்தவன் அழிய போறானே, அந்த பகுதி அழிய போகுதே. இன்னைக்கு நம்ம கிட்டையும் ஆண்டவர் நமக்கு இருக்கக்கூடிய உணர்வு அதுதான். என் கூட பிறந்தவன் ரட்சிக்கப்படலையே, என் குடும்பம் ரட்சிக்கப்படலையே, என் ஊர் மக்கள் ரட்சிக்கப்படலையே, என் தெருவில் உள்ளவர்கள் ரட்சிக்கப்படலையே, இதுக்காக நான் பரிதவிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி யார் கண்ணீரோடு பரிதவித்து ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் தான் ஆபிரகாமின் பிள்ளை. அல்லேலூயா. சிலர் நான் உண்டு, என் வேலை உண்டு, என் சம்பாத்தியம் உண்டு, நான் தூக்கம் உண்டு என்று சொல்லு. ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் இருக்க வேண்டிய பாரம், என் ஊர் ரட்சிக்கப்படும், என் தெரு ரட்சிக்கப்படும், என் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும், எங்களை ஏமாற்றினவர்கள் ரட்சிக்கப்படணும், எங்களை காயப்படுத்தினவர்கள் ரட்சிக்கப்படணும், எங்களுக்கு துரோகம் பண்ணினவர்கள் ரட்சிக்கப்படணும், எங்களை விட்டு விலகி போனவர்கள் ரட்சிக்கப்படணும். இந்த ஒரு வாரம் நமக்கு தேவையாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 14:14 வரை. தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்டு அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தர்ப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும்
நடந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பகுதிகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குக்கு இடப்புறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களை திருப்பி கொண்டு வந்தான். ஆமென். ஹல்லேலூயா. தன்னிடத்தில் இருக்கிற சுபாவ அன்பை வெளிப்படுத்துகிறவர்கள் ஆபிரகாமின் பிள்ளை. தன்னிடத்தில் இருக்கிற சுபாவ அன்பு. சுபாவ அன்புனா என்ன? சுபாவ அன்பு அப்படின்னா என்ன? ஒரு மனுஷனை ரோட்ல பாக்குறோம், ஒரு சிரி, ஒரு பொன்முருகன், ஹல்லேலூயா, தெரிஞ்சவன். பஸ்லயே போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பஸ்ல போனா பெரும்பாலும் ஃப்ரெண்டு பிடிக்க மாட்டாங்க, ஆனா ட்ரெயின்ல போனா கண்டிப்பா ஃப்ரெண்டு பிடிச்சிருவாங்க. ஏன் தெரியுமா? நம்ம இப்படி கால் வச்சிருப்போம், நம்ம காலம் அவன் காலம் ஒன்னா உட்காந்துட்டு இருக்கோம். ஒரு 10 நிமிஷம் அங்கே இங்கேயும் பார்ப்போம். திரும்ப ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா லேசஸ் ஸ்மைல் பண்ணுவோம். அதுக்கு மேலே நீங்க எங்க இருந்து வரீங்க, எங்க போறீங்க கேட்போம். அதுக்கு பிறகு பார்த்துட்டீங்கன்னா இப்போ நீங்க திருச்சியில ஏறி மதுரை போறதுக்கு முன்னால ஒரு ஃப்ரெண்ட் ஆயிடுவாரு. இதான உண்மை. ஆனா பஸ்ல பாருங்க, ஏறி உட்கார்றதோட சரி, இங்க இருந்து இருக்கக்கூடாது, இங்க இருந்து இருக்கக்கூடாது. சிலது அங்க வந்து நமக்கு பக்கத்துல புல்ரோசர் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கோம். புல்ரோசர் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே நமக்கு பயமா இருக்கும். எங்கன்னு நெரிச்சு நம்மளை கொண்டு போவானோ, கடைசியில போய் சேர்றது வரைக்கும் மூஞ்சே முடிக்க மாட்டோம். ஏன் அதை சொல்லுகிறேன் அப்படின்னா, சுபாவ அன்புன்னா எதிராய் ஒருவரை பார்க்கிறோம், ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளும் உயிரோட இருக்கான், அவனும் உயிரோட இருக்கான், அதனாலதான் நம்ம பார்க்கிறோம்ல. கரெக்டா? அவரை பார்க்கறதுக்கு ஆண்டவர் நமக்கு உயிரை கொடுத்திருக்காரு, அதுக்காவது நம்ம ஒரு சந்தோஷம் சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேர் பார்த்துட்டீங்கன்னா ரோட்ல போனா கூட, எதிர்த்து வந்தா கூட அங்க இருந்து வரும்போதே நம்மளை கவனிச்சிருவாங்க. பாஸ்டர் வேற யாருன்னு தெரியும். ஆனா நம்மளை கண்ட உடனே டக்குனி வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தாலும் மொபைலுக்கு வந்துடும். இல்லைன்னா ஏற்கனவே காதுல ஒண்ணு செவிட்டு மிஷின் இருக்கு, அந்த செவிட்டு மிஷின்ல பேசிக்கிட்டே போவாங்க. அங்க ஒரு காலம் வராது, எந்த காலம் வராது. ஆனா செவிட்டு மிஷின்ல பேசுற மாதிரி அப்பதான் நம்ம வந்து நல்லா இருக்கீங்களா பிரதமி கேட்க மாட்டோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கன்னு நின்னுட்டு ஒரு டீ வாங்கி கொடுக்கணும். ஹல்லேலூயா, நல்லா இருக்கீங்க. ஒரு காரியம், தியாக இருதயம் ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னா அவன் யாருக்கிட்டையுமே அன்பை பேச மாட்டான். சுபாவ அன்பு ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா 10 பைசா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, டீ வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, சோறு வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. இதுதாங்க சுபாவ அன்பு. ஹல்லேலூயா. பார்க்கிற ஒரு மனுஷனை நீ நல்லா இருக்கியான்னு கேட்கிற அந்த சுபாவ அன்பு கூட ஒருத்தனுக்கு இல்லைன்னா அவன் ஆபிரகாமின் பிள்ளை இல்லை. அது நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் ஒண்ணுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1000 பகை இருக்கட்டுங்க, 1000 இந்த திருமணங்கள், விசேஷங்கள், வீடுகளில் எதுக்கு வைக்கிறாங்க நினைக்கிறீங்க? குடும்பங்களில ஃபங்க்ஷன் வைக்கிறது எதுக்குன்றீங்க? அந்த ஃபங்க்ஷன் நாட்களில எல்லா வருத்தங்களையும், பாரங்களையும், சண்டைகளையும், அவமானங்களையும் மறந்து ஒருவரை ஒருவர் நேசித்து அந்த இடத்துல வந்து ஏற்றத்தாழ்வு இல்லாம தங்களை தாங்களே ஸ்தோத்திரம், ஒருத்தரை மறந்து ஒருத்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அந்த ஒற்றுமையையும் உறவுகளையும் ஒருங்கிணைப்பதும் உறவுகளை மேம்படுத்துவதும் தான் ஃபங்க்ஷன். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு எத்தனை ஃபங்க்ஷன்ல உறவுகள் பிரிஞ்சு போகுது தெரியுமா? எனக்கு அந்த மரியாதை கொடுக்கல. ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம பத்திரிக்கையில நாங்களாம் பேரே போட மாட்டோம். ஹல்லேலூயா. யார் பேரும் போட வேண்டாம், ஒன்னு மாப்பிள்ள பேரை போட வேண்டியதான். பெத்த கடமைக்காக அவர் 2 பேரும் பேரை போட்டுக்க வேண்டியதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்று ஒரு பத்திரிக்கை பார்த்தேன், அண்ணன்மார் என்று சொல்லி 100 பேரை போட்டிருக்கு. ஊர் பொதுமக்கள் என்று சொல்லி அது ஒரு 50 பேரை போட்டிருக்கு. ஊர்ல முக்கியஸ்தர்கள் என்று சொல்லி அதுக்கு ஒரு 40 பேரை போட்டிருக்கு. கூட பிறந்த அண்ணன் தம்பி பேரை போடணும். ஏன் அந்த பந்தா பண்ணி என்ன செய்ய? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊரெல்லாம் பேரை போட்டுட்டு ஒருத்தர் பேர் விடலன்னா அது ரகலையா போயிடும். அதனால ஒருத்தர் பேருமே போடாம நம்ம நடத்திட்டோம்னா ஒரே
சொல்ல போயிடும். அவன் யாரையும் மதிக்க மாட்டாங்க, அதனால போடல, முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப தன்னிடத்துல காணப்பட்ட அந்த சுபாவ அன்பு என்னன்னா, என் சகோதரன் அழிய போறானே. இதே ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு சொல்லாமலே சோதோம் குமோராவை அழிச்சிருக்க முடியும். ஏன் ஆபிரகாமுக்கு சொன்னார்? ஆபிரகாம் லோத்துக்காக பரிதபிக்கிறவன் என்பதை கர்த்தர் அறிந்ததனால தான் வந்து சொன்னார். ஹல்லேலூயா. லோத்தை மாதிரி ஆபிரகாமும் கடின மனசு உள்ளவனாய் இருந்து சேவம் போயிட்டு போகுது, நம்ம கதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும், நம்ம குடும்பத்தை மட்டும்தான் பார்க்கணும், நம்ம வாழ்க்கையை மட்டும்தான் பார்க்கணும், நம்ம மட்டும்தான் முன்னேறணும், எவன் என்ன போன எனக்கு என்ன என்று சொல்லி நினைக்கிற லோத்துக்காக ஆபிரகாம் பரிதபிக்கிறவன் என்பதை கர்த்தர் பார்த்ததினாலே ஆபிரகாம் கிட்ட வந்து சொல்றாரு, எப்பா சோதோம் குமோராவை அழிக்க போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா ஆபிரகாம் கேட்டிருக்கலாம், நீர் எல்லாம் மனுஷன் தானா, நீர் எல்லாம் தெய்வம் தானா, நீர் எதுக்கு போய் அவனை உருவாக்குனீ, அவன் ஏன் இவ்வளவு நாள் என்னோட கூட வாழ்ந்தான், இவ்வளவு நாள் நான் பட்ட பிரயாசம் வீணா போச்சே, இவ்வளவு காரியங்கள் இவனுக்காக தான் இவ்வளவு நாள் போராடினேன், இவனுக்காகத்தானே நான் வந்து இவ்வளவு நாள் அவன் தேசத்துக்கு நேராக கூடாரத்தை போட்டு காலையில எழுந்திருக்கும் போதும் அவனை பார்க்கிறேன், சாயங்காலம் படுக்க போகும்போது அவனை பார்க்கிறேன், எல்லாத்தையும் அவனை பார்த்தனே, இப்படி அழிக்க போறேன்னு சொல்லிட்டீரே என்று சொல்லி நம்ம ஆண்டவர் மேல கோவப்படுவோம், வருத்தப்படுவோம். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, ஜெபிக்க 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 கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர் மனம் இறங்கி வந்தார், கொஞ்சம் கொஞ்சமா மனம் இறங்கி வரார். அந்த மனதுருக்கத்தின் தேவன் சுபாவ அன்பு எங்க வெளிப்படுதோ அங்கே ஆண்டவர் நமக்காக இறங்குவார். ஹல்லேலூயா. சுபாவ அன்பு எந்த மனுஷனுக்கு இல்லையோ அவனிடத்திலே இறக்கத்தை பார்க்க முடியாது, அவனுக்காகவும் கர்த்தர் இறங்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு? சுபாவ அன்பு விசுவாச பிள்ளைகளுக்கு நம்மை நன்மை செய்கிறவர்களாய் மாறலாம். ஏன் செய்ய வேண்டிய காலத்துல செய்யாம இருந்த பாவம் வேதம் அப்படிதான் சொல்லுது. ஹல்லேலூயா. செய்ய வேண்டிய நாட்களில செய்ய வேண்டிய காலத்துல அதை செய்யாதிருந்தால், நன்மையான காரியங்களை செய்யாதிருந்தால் அது துரோகம், அது பாவம். கலாத்தியர் 6:9-10 வாசிப்போம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போம். நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள். போதும். ஹல்லேலூயா. நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒருத்தருக்கு ஒரு நன்மை செய்யறோம், 2 தடவை செய்யறோம், 3ஆவது நாள் அந்த ஆளே நம்மளை பார்த்து ஒரு மாதிரி கேவலமா பேசி அசிங்கப்படுத்திட்டு அவமானப்படுத்தி போயிட்டான். அடுத்து என்ன நினைப்போம் மனசு? இவனுக்கு இனிமே செய்யவே கூடாது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கொடுக்க கொடுக்கத்தான் அவமானமும் பெருகும். ஹல்லேலூயா. செய்ய செய்ய சண்டை வரும், நல்லது செய்ய செய்ய அவமானம் பெருகும். ஆனாலும் நீ செய்யறதை விடாத, உன்னால முடிஞ்சதை செய். ஹல்லேலூயா. உன்னால முடிஞ்சதை செய். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டுடைய காரியத்துக்கே செய்யறதுக்கு யோசிக்கிறோம், நிறைய நேரங்களில் கர்த்தருக்கு செய்யறதுக்கே நம்ம யோசிக்கிறோம், ஆலயத்து காரியங்களுக்கு செய்யறதுக்கு யோசிக்கிறோம், வேற ஒண்ணு இல்லை, இந்த ஜெபத்துக்கு வரதுக்கே யோசிக்கிறோம். ஒரு தடவை போயிட்டு வந்தா அன்னைக்கு இருக்கிற பெட்ரோல் விலைக்கு 100 ரூபாய் செலவாயிருமே, 50 ரூபாய் செலவாயிருமே, நம்ம எப்படி போயிட்டு வர்றது? சிலருக்கு 7 மணிக்கு பிறகு வீட்டு விட்டு வெளில வர மாட்டாங்க. ஏன்னா பயப்படுவாங்க, நைட்ல வண்டி ஓட்டிட்டு போனா ஆபத்தா போயிரும். தேவனை முன்வைத்து வந்தா எந்த இடத்துலயும் கர்த்தர் நம்ம காப்பாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் 100 ரூபாய் 50 ரூபாய் செலவு பண்ணிட்டு ஒரு ஜெபத்துக்கு வரதுக்கு நம்ம யோசனை பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோமே, இப்ப ஸ்டெப்ல நடக்கும் போது கால் ஸ்லிப் ஆயிடும். ஸ்லிப் ஆனவொன்னா என்ன செய்வோம்? ஆஸ்பத்திரிக்கு போவோம். அவன் ஒண்ணுமே இருக்காது, ஆனா சொல்றான் கிராச் ஆயிட்டுமா, உடனே கொண்டு போய் ஒருத்தங்களை கட்டுக்கட்ட போவோம். அவன் 2 நாள் கட்டிட்டு சொல்லுவான், என்னால முடியாதுமா. இன்னொருத்த மாவு கட்டு போடுவாங்க. எல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட அப்பமெல்லாம் வீட்டுல படுத்து கிடப்போம். என்ன செய்வோம்? அப்பெல்லாம் வீட்டுல படுத்திருப்போம். ஐயோ கால் மட்டும் நல்லா இருந்து ஜெபத்துக்கு போயிருக்கலாமே. எப்போ? அடிபட்டதுக்கு பிறகு. ஆனா அடிபட்டது சரியானதுக்கு பின்பு நேரமே இல்லை. எங்க ஊர்ல ஒரு கதை சொல்லுவாங்க.
அதுக்கு வேலையே கிடையாது, ஆனா ரெஸ்டும் கிடையாது. என்ன கிடையாது? வேலையும் கிடையாது, ரெஸ்டும் கிடையாது. அது பாட்டு போகும். அது எங்க போகுதுன்னே தெரியாது. போயிட்டே இருக்கும், டக்குனு திரும்பும், இப்படி போகும், திரும்ப திரும்பி இப்படி வரும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வண்டி நிப்பாட்டி இருந்தோம்னா நம்ம வண்டிக்கு நேரம் வந்து காலது அது வம்புழுக்கிறதுலே தான் அது ரெடியா இருக்கும். தேவ சமூகத்தை விட்டு விட்டு தேவனுடைய பிரசன்னத்தை மறந்து நம்ம இருக்க இருக்க அது மாதிரி நம்ம மனசு அலைப்பாயும். அது பாட்டுல ஓடிட்டே இருக்கும். என்ன செய்யலாம் எது செய்யலாம் அப்படியே இப்படி போயிட்டே இருக்கும். தேவ சமூகத்தை விட்டுட்டாலே நம்ம மனசுல ஒரு மனம் இருக்காது. தேவ சமூகத்தை மறந்துடக்கூடாது. ஆபிரகாம் தேவ சமூகத்தை நினைத்து பார்க்கிறவனா இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் நன்மை செய்கிறவனா இருந்தான். தேவ சமூகத்துல போராடுறான். எப்படியாகிலும் 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 என் சகோதரன் லோத் இருக்கான், அந்த சோதர தமரை அழிக்கப்படக்கூடாது. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நீதாப்பா கெஞ்சுற, நீதாப்பா அவனுக்கா கெஞ்சுற, ஆனா அவன் என்னை தேட மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதான் அவனுக்காய் போராடுற, நீதான் அவனுக்காய் கெஞ்சுற. நீ வந்து நான் சொன்ன உடனே நீ கீழ்ப்படிஞ்சிட்ட. ஆனா அவன் இருக்கிற இடமும் அப்படி, அவன் இருக்கிற சூழ்நிலையும் அப்படி, அவன் நடந்து கொள்ளுகிற விதமும் அப்படி. அவன் கீழ்ப்படியதற்கான வாய்ப்புகள் இல்லப்பா, நான் அழிக்க போறேன். அல்லேலூயா. தேவ திட்டத்துக்கு என்னைக்கு கீழ்ப்படிய நம்ம மறுக்கிறோமோ அங்கே சில இழப்புகளை சம்பாதிக்க வேண்டியது வரும். அல்லேலூயா. அவன் யோபு 16:21 வாசிக்கும். ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல, ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுவது போல, தேவனோட மனுஷனுக்காக வழக்காடுகிற ஒருவர், மனுஷனுக்காக வழக்காடுகிற சுபாவ அன்பு நமக்கு தேவை. அழிந்து போகிற மக்களை குறித்த ஒரு பாரம் நமக்கு தேவை. வேற ஒண்ணும் இல்ல, நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்ல நம்மளை காட்டு சின்ன பையன்களா இருக்கான். 15 வயசு 18 வயசு 20 வயசு இருக்கு. அவன் ஃபுல் தண்ணியை போட்டுட்டு வந்து வீட்டுல வந்து நின்று அலமரிச்சு பேசுறான், சத்தம் போட்டு கிடக்குறான். நாம எனக்கு புத்தி கட்டது, பிள்ளைய வளர்த்துக்க, இப்படி வளர்த்துக்க, இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு நம்ம போய் சாப்பிட்டுட்டு நம்ம பாட்டு படுத்து தூங்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றவன் நீ ரட்சித்ததின் நோக்கமே உன் எதிர்த்து வீட்டில் இருக்கிற குடும்பத்துக்காக நீ கண்ணீர் வடித்து ஜெபிக்கணும் என்பதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ரட்சித்ததுக்கு காரணமே நம்ம பழகிற மனிதர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஜெபிப்பதற்கு தான். இதுதான் சுபாவ அன்பு. அல்லேலூயா. அழிந்து போகிற மக்களை நினைத்து பார்ப்பதுதான் சுபாவ அன்பு. அந்த சுபாவ அன்பு ஒரு மனுஷனுக்குள்ளே இல்லை என்று சொன்னால் ஆண்டவருடைய வருகையில அவன் பரிதவிக்கப்பட்டவனாய் மாறுவான். சொல்லிக்கிட்டே இருக்கும், ஆண்டவருடைய வருகை சீக்கிரம், ஆண்டவருடைய வருகை சீக்கிரம். எத்தனை ஆத்மா ஆதாயம் பண்ணிட்டோம். இப்ப நம்ம வீட்டு ஒரு கேள்வி, ஒருவேளை ஆண்டவருடைய வருகையில வசனம் சொல்ற மாதிரி ஆண்டவர் நம்மகிட்ட கணக்கு கேட்கிறாருன்னு வச்சுக்கோமே, எல்லாம் காலியா போச்சு சொல்ல போகிறோமா? என்ன சொல்ல போகிறோம்? இல்ல ஆண்டவரே, எவ்வளோ பிரயாசப்பட்டேன், இந்த ஆத்மா ஒரு ஆத்மா கூட ரட்சிக்க முடியல, இப்படி சொல்ல போறோமா? இல்ல ஆண்டவரே, என்னைய மட்டும் காத்துக்கிட்டு வந்தேன், என்னைய மட்டும் காத்துக்கிட்டு வந்தேன் என்ன சொல்றவங்களுக்கு நிலைமை என்ன தெரியுமா? கொல்லி குச்சி. கொல்லி குச்சி என்ன தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தங்க இறந்து போனா நாம அப்படி செய்யறது இல்லை. ஒருத்தங்க இறந்து போனாங்கன்னா அந்த மகன் அல்லது பேரன் அந்த பாடியை தூக்கிட்டு போகும்போது நம்ம அதெல்லாம் செய்யறது இல்லை. அதுல ஒரு குச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த எரியிற குச்சியை ஒரு மண் சட்டியில கட்டிக்கிட்டு கொண்டு போயிட்டு இருப்பாங்க. முச்சந்திங்கிற 3 ரோடு பெரிய இடத்துல அந்த பணத்தை வச்சு சுத்துவாங்க. நம்ம சுத்துறது இல்லை, அவங்க சுத்துவாங்க. சுத்திட்டு அந்த குச்சிய எரிக்கிறவங்களா இருந்தா அந்த குச்சை கையோட அங்க வரைக்கும் கொண்டு போவாங்க. உதைக்கிறவங்களா இருந்தா அந்த வீதியில முச்சந்தியிலே அந்த பானையோட அதை போட்டுட்டு போயிடுவாங்க. அந்த கொல்லி குச்சி ஒருவரும் தேட மாட்டார்கள், யாரும் விரும்ப மாட்டார்கள். அதுவா மழையிலையும் வெயிலையும் கடந்து காஞ்சி கரையான் முடிச்சு இத்து போகும்.
அதுக்கு பிறகு யாரும் யூஸ் பண்ண மாட்டார்கள். அல்லேலூயா. அது மாதிரி தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றான். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது அதுதான் சொல்றான், அக்கினியிலே விடப்பட்டு அதில் இருந்து தப்பி வந்து வெளியில வந்தவர்கள் மதிப்பற்றவர்களாய் போய்விடுவார்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவருடைய பிள்ளையை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், நான் மட்டும் வாழ்ந்தேன், என் குடும்பம் மட்டும் வாழ்ந்துச்சு, நான் மட்டும் என்று சொல்லி சுயநலத்தோடு வாழ்கிறவர்களுக்கு சுபாவ அன்பு இருக்காது. அந்த சுபாவ அன்பு தேவனிடத்துல மற்றவர்களுக்காய் போராடுகிற ஒரு காலம் இது, கடைசி காலம். எந்த காலத்துல போராட மறந்தா நமக்கு ஐயோ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 22:13. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகளை சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அல்லேலூயா. 22:2-3 வாசிக்கும். ஆதியாகமம் 22:2-3. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய உன் ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியாவுக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. அல்லேலூயா. 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 ஆண்டவர் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி, முதல்ல இந்த கேள்வி, இப்ப நம்ம ஆபிரகாம்னு வச்சுக்கோமே, 100 வயசுல ஒரு குமாரனை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. 100 வயசுல கொடுத்த அந்த குமாரனை ஆண்டவர் திடீர்னு வந்து கேட்கிறாரு 14-15 வயசுல, எப்போ பிள்ளைய கொண்டு வந்து எனக்கு பலியிடு. நம்மளா இருந்தா என்ன செஞ்சுப்போம்? எதுக்கே முதல்ல கொடுக்காம இருந்திருக்கலாம்ல. நான் உன்கிட்ட கேட்டேனா, எனக்கு பிள்ளை கொடுன்னு சொன்ன கேட்டேனா, நீ தான் சொன்னேன் சொல்லுவோம்ல நம்ம, நீ தான் சொன்னேன் வானத்தை நட்சத்திரத்தை போட பழகி பெருக பண்ணுவேன்னு, பூமியின் தூளை போட பழகி பெருக பண்ணுவேன்னு 25 வருஷம் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு குழந்தை கொடுத்த, அதான் நல்லா இருந்தாலும் நீ கொடுத்தேன்னு சொல்லி பெற்றுக்கிட்டேன். இன்னைக்கு வந்து பிள்ளைய பலியிடுன்னு சொல்றியே, நீ எல்லாம் கடவுளா அப்படி நம்ம சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? கண்டிப்பா சொல்லி, இப்ப நானா இருந்தாலும் சொல்லிப்பேன். ஏன்னா அந்த நேரத்துல சொல்லப்படுகிற வார்த்தைகள் டக்குனு கலங்கடிச்சிடும் மனுஷனை. என் பிள்ளைக்காக நான் இவ்வளவு முயற்சி பண்ணினேன், அதான் சொல்லுங்க, நீ சொன்னதுனால தானே இந்த காரியம். என் பிள்ளைய குறிச்சு எனக்கு இருக்கிற கவலையை காட்டில தேவனுக்கு ரொம்ப கவலை இருக்கு. அல்லேலூயா. என் பிள்ளை எதிர்காலத்தை நான் யோசிக்கிறத காட்டிலும் அதை குறிச்சு ஆண்டவர் அதிகமா யோசிக்கிறார். அல்லேலூயா. வீட்டுல போய் சொல்லிவிடாதீங்க, பாஸ்டர் சொல்லியிருக்காரு என்னைய பற்றி நீ கவலைப்படாதமா, ஆண்டவர் என்னை குறிச்சு கவலைப்படுவாருன்னு சொல்லி பாஸ்டர் சொல்லிட்டாரு, அதனால என் இஷ்டத்துக்கு போவேன், இஷ்டத்துக்கு போனாலும் காலை உடைச்சு போவாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. கவலைப்படுகிற தேவனாயும் இருக்கிறார். வழி தவறி போகும்போது வலிக்கு விடவும் அவரால் முடியும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் அந்த மாதிரி ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். இவன் என்ன செய்கிறான்? எனக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை என்னாச்சு என்று அவன் கேட்கல. அவனுக்கு ஒரே ஒண்ணு காரியம் புலப்பட்டுச்சு. 100 வயசுல ஆண்டவருக்கு கொடுத்தவர் இந்த குழந்தையை எடுத்துக்கொள்வாரே, ஆனால் அவரே வந்து பலி கேட்கிறாரு. பலியிட்டுட்டா வானத்தை நட்சத்திரங்களை போல பலிக பிறகு பண்ணுவேன்னு சொன்னவரு இனி எத்தனை கொடுக்க போறாரோ அந்த நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்தது, அந்த விசுவாசம் இருந்தது. நேரத்தையும் காலத்தையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாற் போல நம்மை மாற்றிக்கொள்ளக்கூடாது பச்சோந்தித்தனமாக. அல்லேலூயா. நேரத்தை காலத்தையும் சூழ்நிலை பார்த்து நம்மை மாற்றிக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் மேல வைத்திருக்கிற காரியத்தை நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். எனக்கு வேதத்துல ஒரு வார்த்தை ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை, மரியாளோ தனக்கு சொல்லப்பட்ட அத்தனையும் மனதிலே வைத்தாள். எது வரைக்கும்? இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் வரைக்கும். கருவில உருவாக்குவதற்கு முன்பதாக சொல்லப்பட்ட வார்த்தையை 33.5 வருடம் அதை மனதிலே வைத்திருந்தார். அல்லேலூயா. 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 நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம் தெரியுமா? இன்னைக்கு நிறைய தீர்க்கதரிசிகளை எழுப்பிட்டாங்க. அல்லேலூயா. தேசத்தை குறித்த தீர்க்கதரிசி, சபையை குறித்த தீர்க்கதரிசி, உலகத்தை குறித்த தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் எழுப்பிட்டாங்க. தீர்க்க தரிசனம் வேறு,
தீர்க்க தரிசிகள் வேறு. அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் என்பது நடந்ததையும் சொல்லி நடக்க போறதையும் சொல்றது தீர்க்க தரிசனம். சில பேர் நடந்ததை சொல்லி முடிச்சிருவாங்க, அது தீர்க்க தரிசனம் கிடையாது. சில பேர் நடக்க போறதை மட்டும் சொல்லுவாங்க, அது தீர்க்க தரிசனம் கிடையாது. அது தீர்க்க தரிசனத்துல ஒன்றா இருந்தாலும் தீர்க்க தரிசன வரம் உண்டு வரம் உண்டு வரம் உண்டு இந்த நோட்டீஸ் அடிச்சு அனுப்புறாங்க தெரியுமா? இவருக்கு இந்த 3 நாள் மீட்டிங் சபையில நடைபெறுகிறது, இவர் தீர்க்க தரிசன வரம் உண்டு, சுகமளிக்கும் வரம் உண்டு. அந்த தீர்க்க தரிசனமும் அந்த சுகமும் யாரால் சபைக்குள்ள பிரகடனப்படுத்தப்படும் அப்படின்னா, நீங்களும் நானும் ஜெபம் பண்ணி எங்களோடு கூட கர்த்தர் பேசுங்க என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்தா மட்டும்தான் அவைகள் வரும். அல்லேலூயா. காத்திருக்காதவங்களுக்கு தீர்க்க தரிசனம் கிடைக்கவே கிடைக்காது. இது தப்பா நினைக்க கூடாது. எதிர்பார்ப்பு இல்லாதவனுக்கு கர்த்தர் ஒரு நாள் கொடுக்க மாட்டார். எதிர்பார்க்கிறவனுக்கு மட்டும் பரிபூரணமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆபிரகாமோ இத்தனை காரியங்களையும் மனதுல வச்சுக்கிட்டான். 3 நாள் ஆச்சு, பிரயாணம் பண்ணியாச்சு. வீட்டுல சாதாரண போறான். நானும் நம்ம ஒரு பாணியில சொன்னோம்னா, நானும் பையனும் நானும் தம்பியும் அப்படி சொல்லுவாங்க. இப்ப நிறைய பேர் அப்படித்தான் சொல்லுங்க, வாங்க தம்பி. இவர் பெத்த பிள்ளைதான் 4வது படிக்கும். வாங்க ராசா, வாங்க இயேசு. யார் இயேசு? அவன் இயேசுதான் செய்வான். அல்லேலூயா. கொடுக்க வேண்டிய மரியாதை யாருக்கு கொடுக்க மாட்டான். அதுக்கு அதே நேரத்துல பெத்த தாய்க்கு கொடுக்க மரியாதை கொடுக்க மாட்டான். இவன் பெத்த பிள்ளைக்கு இவன் மரியாதை கொடுப்பானா, இவனை பெத்த தாய் தப்பனுக்கு அவன் மரியாதை கொடுக்க மாட்டானா. அப்புறம் அந்த சாபமுக்கு வருமா வராதா? அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு வாங்க இயேசு, ஒரே படம் போட்டு தூக்கிடுவார். அல்லேலூயா. தப்பா நினைக்காதீங்க. ஆண்டவர் சொன்ன என்னுடைய ஸ்தானத்தை எவனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கேயாவது பாருங்க கிறிஸ்துதாசு, இயேசுதாசு. அது ஏன் அந்த பேர் வருது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் பேர் அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ரெண்டையும் சேர்த்து பெரும்பாலும் யாரும் விட மாட்டாங்க. ஒண்ணு இயேசுதாசு விடுவாங்க, இல்லைன்னா கிறிஸ்துதாசும்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளே நம்ம பிள்ளை பார்த்து ஏசப்பா வாங்க ஏசப்பா. யார? 40 பிள்ளைய, 3 வயசுல உள்ள பிள்ளைய ஏசப்பா வாங்கன்னு நான் கொஞ்சிக்கிட்டே கிடந்தான்னு வச்சுக்கோமே, ஆண்டவர் பாப்பாரு, ஏல நீ 3 வயசு பிள்ளை வந்து ஏசப்பா ஏசப்பான்னு சொல்றியா? அதை சொல்லவே விடாத அளவுக்கு கொண்டு விடுவேன். இது நடந்திருக்கு சில குடும்பங்களுக்கு. அல்லேலூயா. ஏன் அதை நான் சொல்றேன் அப்படின்னா, தேவனுக்கு முன்னால 100க்கு 100 அவன் அர்ப்பணிக்கிற ஒரு மனுஷனா இருந்தான். 3 நாள் ஆச்சு, போயிட்டே இருக்காங்க. போற வழியில எத்தனை தடவை கேட்போம் மகன், நம்மளுக்குள்ள கேட்கும்ல, ஏப்பா இது எதுப்பா? சில பிள்ளைகள் வேடிக்கையா கேட்போம், இந்த ஜன்னலை எதுக்குப்பா அந்த கொட்டியை போட்டு இப்படி மாட்டி வச்சிருக்கீங்க? அதுக்கு நீங்க விளக்கம் சொல்லி பாருங்க, அது கேட்கவே செய்யாது. அது திரும்பியும் கேட்கும், ஏன் இதை இப்படி மாட்டினா என்ன கேட்போம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை புரிய வைக்க வேண்டிய மனிதர்களா நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் அந்த தகப்பட்ட அந்த 3 நாளும் இந்த பிள்ளை போகும்போதே கேட்டுப்பான், ஆடு இல்லையப்பா, விறகெல்லாம் கொண்டு வரீங்க ஓகே, கத்தி கொண்டு வரீங்க ஓகே, நெருப்பு கொண்டு வரீங்க ஓகே, ஆனால் அதுல பலியிடுவதற்கு ஆடு இல்லையே. ஆடு இல்லையே சொன்ன உடனே நம்ம உலக பிரகாரமான தகப்பனா இருந்தா கொஞ்சம் ஏங்கி ஏங்கி அழுது கட்டி புடிச்சு முத்தம் கொடுத்து அந்த 3 நாளைக்குள்ளேயே பாதி அவனை கொண்டுதான் கூட்டு போயிருப்போம். பொன்னியதப்பா கேட்டாரு, பொன்னியதப்பா பலியிட சொன்னாரு, அதனால தகன பலியோட பலியிட நான் கூட்டிட்டு போறேன், வா வா வா. அதுல 2 பேர் சொல்லிருப்பான், நீ ஏதோ மனுஷன் தானே ஆபிரகாம், பெத்த பிள்ளைய கடவுள் கேட்டாருன்னு சொல்லி பலியிட போறிய, நீ எல்லாம் மனுஷன் தானா வேலைக்காரன் சொல்லியிருப்பான். இவன் கூட போறதுக்கு இவன் மேல இந்த பலி நம்ம மேலையும் வரும், எல்லா பயிலும் ஓடிப்பான். அல்லேலூயா. ஆனால் ஆபிரகாம் யாருக்கு சொல்லல. காரணம் என்னன்னா, எப்படி முழுமையாய் கொடுத்தாரோ அதே மாதிரி முழுமையாய் 10 மடங்கு கொடுப்பார் என்கிற அந்த விசுவாசத்துல அவன் போனதுனாலதான் அந்த
விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்கிறார்கள். அல்லேலூயா. அந்த விசுவாச மார்க்கத்தாருக்கு இருக்க வேண்டிய ஒரு நம்பிக்கை என்னன்னா, கர்த்தர் மேல வைக்கிற நம்பிக்கையில 100 மடங்கு நம்பிக்கை வைக்கணும். அல்லேலூயா. இருந்தாலும் அவர் தான், செத்தாலும் அவர் தான். அல்லேலூயா. இதுதான் 100 மடங்கு. அல்லேலூயா. இப்ப நம்ம முன்னால ஒரு தேவதூதன் வர்றான், வந்து சொல்றான், ஆண்டவர் நீ இந்த பூமியை இந்த இதுல இருந்து சர்ச்சு பில்டிங் உயரத்துல இருந்து அப்படின்னு நடந்து போன்னு சொல்றாரு. நீ நடக்கிறியா? தேவதூதன் சொல்றான், நம்மகிட்ட வந்து சொல்றான். நம்ம என்ன சொல்றோம்? நீ எனக்கு பணிவிடை ஆவியா கர்த்தரோட எதுக்கு வச்சாரு? எனக்கு கொல்றதுக்கு ஆச்சாரு. நடக்க சொல்ற. அவரு கடல் மேல நடந்தாரு, நான் நடக்க முடியுமா? நம்மளால நடக்க முடியாது. அப்படிதானே? சுயமாய் சில காரியங்களை நம்ம யோசித்து சொல்லுவோம், ஆண்டவர்கிட்டயே சொல்லுவோம், நமக்கு புத்தி இருக்கா இப்படி சொல்லலாமா? ஆனால் ஆபிரகாம் அப்படி இல்லை. தனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்துக்கு தான் தடையா இருந்துவிடக் கூடாது என்பதற்காக கர்த்தர் சொன்னதை 100க்கு 100 ஏற்றுக்கொண்டு அப்படியே அவன் காரியங்களை செய்ய ஆரம்பிச்சான். அல்லேலூயா. 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 கொண்டு போயாச்சு. 14-15 வயசு பையன் கொண்டு போயாச்சு. அவன் நிக்கிறான், பாப்பானி அப்பா கூப்பிடுறாரு, இவனும் போறான். சட்டை கழட்டிட்டான். கையை வச்சு பின்னால வை, கையை பின்னால வச்சுட்டான். அப்பா கையை கட்டுறாரு. எதுக்கு கட்டுறீங்க? எதுக்கு என்ன கட்டுற கேட்போம்ல நம்ம. ஈசாக்கு கேட்கவே இல்லை. அப்பா என்ன செஞ்சாலும் எனக்கு நல்லது செய்வார்னு நினைச்சான். அல்லேலூயா. 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 அந்த கையெல்லாம் கட்ட போகும்போதுதான் கேட்கிறான், என் கையை வேற கட்ட வரையற, நெருப்பு இருக்கு, விறகு இருக்கு, ஆனா என்ன இல்ல, ஆடு இல்லையே. அப்ப ஆபிரகாம் சொல்றாரு, ஆண்டவர் பார்த்து பாருப்பா. என்ன பார்த்து பாரு? ஆண்டவர் பார்த்து பாருப்பா. இதுதாங்க 100க்கு 100 உள்ள விசுவாசம். ஆண்டவர் பார்த்து கொண்டு வா. அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து கொண்டு வா. ஸ்தோத்திரம். இந்த காலகட்டத்துல சிறு பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்க, உங்க பிள்ளைகளை கொஞ்சம், எனக்கு நான் நேற்று இன்னைக்கு காலையில் அதிகாலையில ஒரு காணியை உணர்த்தப்பட்டேன். அந்த குறிப்பிட்ட குடும்பத்திட்ட நான் சொல்றேன். ஆனா மீதி நீங்க எல்லாருமே உங்க பிள்ளைகள் வெளியில போகும்போது கவனமா போயிட்டு கவனமா வருவதற்கான சூழ்நிலையில பாருங்க. ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிற ஆவிகளுடைய கிரியைகள் அதிகமாய் உலாவிக் கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் எந்த விதத்திலும் தடுமாறிடக்கூடாது. தயவு செய்து உங்க பிள்ளைகளுக்கு வரக்கூடிய ஆபத்திலிருந்து நீங்க காப்பதற்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. தினமும் வெளியில போகும்போது ஜெபம் பண்ணி அனுப்புங்க. வீட்டுக்கு வந்தவன ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் தேவ ரகசியத்தை 100 மடங்கு காரியம் நிறைவேறும் வரைக்கும் தேவ ரகசியத்தை யாருக்கிட்டையுமே சொல்லல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஈசாக்கு கிட்டையுமே நீ பலியில தான் ஆண்டவர் சொன்னார்னு சொல்லல. அவனுக்கு ஆபிரகாம் கிட்ட காணப்பட்ட ஒரு காரியம், தேவனுடைய ரகசியத்தை காத்து கொண்டான். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த ரகசியம் எதுவோ அது நிறைவேறின பிறகு, சிலர் சொல்லுவாங்க, ஏன் நிறைவேறதுக்கு முன்னால அந்த ரகசியத்தை சொன்னா என்ன? நிறைவேறின பிறகு சொன்னா தான் அந்த ரகசியத்தின் அர்த்தமே பலன் கொடுக்கும். அல்லேலூயா. நிறைவேறதுக்கு முன்னால ஆண்டவர் இப்படி சொல்லிட்டார், ஆண்டவர் இப்படி சொல்லிட்டார், இப்படி நடக்கும் என்று சொல்லி, இந்த தீர்க்க தரிசனம் இப்படி நடந்துரும் என்று சொல்லி புகழ்ச்சியா மேன்மையா சொல்றாங்க பாருங்க. அது நடக்கல அப்படின்னா என்ன சொல்லுவாங்க கடைசியில? இவன் போய் தீர்க்க தரிசனம் சொல்லி. அல்லேலூயா. நடந்தாலும் நடக்கும். ஆனா விதண்டாவத பேசுறவங்க என்ன சொல்லுவாங்க? ஏற்கனவே தான் ஆண்டவர் உங்ககிட்ட பேசினார்ல, அப்புறம் நீங்க அப்பவே சொல்லி இருக்க வேண்டியதானே, ஏன் பிந்தி சொல்றீங்க? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிந்தி சொல்றது ஒரு காரியம் இருக்குது. நடக்காத ஒரு காரியத்தை நடந்ததாக காண்பிக்கிறது தீர்க்க தரிசனம் என்று சொல்கிறார்கள். அல்லேலூயா. அப்படி அல்ல. தீர்க்க தரிசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஆனால் அதே நேரத்தில் ஆராய்ந்து பார்த்து அதை கிரகிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 31:50 வாசிப்போம். நம்முடனே ஒருவரும் இல்லை. ஏன் கூட நம்ம கூட ஒருத்தரும் இல்ல. பார், தேவனே எனக்கும் உனக்கும் சாட்சி என்று தேவனே
சொல்லி அது மிஸ்பா என்னும் பெயர் பெற்றது. அந்த இடத்தை மிஸ்பா என்று பெயரிடப்பட்டது. அல்லேலூயா. இங்க என்னன்னா கர்த்தரை நடுவராய் வைக்க ஆபிரகாம் பிரயாசப்பட்டான், நடுவராய் வைத்தான். அல்லேலூயா. அங்கேயே அதுதான் சொன்னான். சொத்து பிரிக்கணும்னு வரும்போது ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி அவன் ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு போப்பா பிரிச்சுட்டு போப்பா அன்ட்டு அனுப்பி விட்டுட்டான். அல்லேலூயா. அதே மாதிரி இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபு சொல்லும் போது சொல்லுகிறான், ஆண்டவரை நடுவுல வைக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தரை நடுவுல வைக்கணுங்க. குடும்பங்களுக்குள்ள குழப்பங்கள் வரும்போது, நமக்கு எதிராய் ஒருத்தங்க எழுப்பி வரும்போது அங்க கர்த்தரை நீங்க பிரயாசப்படுத்துங்க, கர்த்தரை பிரகடனப்படுத்துங்க, கர்த்தருடைய நாமத்தை சொல்லுங்க. நீங்க எங்கெல்லாம் கர்த்தரை முன்வைத்து அவரை நடுவரா வைக்கிறோமோ அங்கே கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் வேணும்னே வம்புழுக்கிறதுக்காகவே பேசுவான். சூடு இல்ல, சொர்ணம் இல்ல, அது இல்ல, இது இல்ல, இவ்வளவு பேசுறோம், அதுக்கு மாதிரி கல்லு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கு. அல்லேலூயா. திட்ட சொல்லுங்க, திட்ட திண்டுக்கல் வைய இப்படி போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. வரும் வருத்தங்கள் வரும், போராட்டங்கள் வரும், நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும். எல்லாமே வந்தாலும் அங்கே கர்த்தரை நடுவராய் ஒரு மனிதன் வைப்பானே, ஆனால் அவன்தான் ஆபிரகாமின் சந்ததி. அல்லேலூயா. கர்த்தர்ட்ட சொல்லிட்டு ஆண்டவர் பார்க்கட்டும் சொல்லி பொறுமையா இருக்கணும். அதை விட்டு இவர்கிட்ட ஒண்ணு, இவர்கிட்ட ஒண்ணு 3 பேரும் கேட்பான். கேட்டு அங்க போய் சொல்லுவோம், 3 பேரும் சேர்ந்து நம்ம சொன்னது 1 இருக்கும், சொல்லாதது 12 சேர்த்து 13 சொல்லி நம்ம அங்க அசிங்கப்படுத்தி கடைசியில பார்த்தா நீங்க உண்மைதான் நம்ம பேசியிருப்போம், பொய் சொல்லியிருக்க மாட்டோம். ஆனா அவமானம் யாருக்குன்னா நமக்கு தான். அல்லேலூயா. 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 கர்த்தரை நடுவராய் வைக்க ஆரம்பிப்போம். மிஸ்பா அங்கே கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல ஆபிரகாம் செய்த காரியங்கள் தேவனை நடுவராக வைத்தான். 26வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை கர்த்தரை நடுவராக வைக்கும்போது, கர்த்தரை நடுவராக வைக்கும்போது நம்ம அடையாத மேன்மையை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. வாயில்லையா? ஆனா எதுக்கு இந்த வார்த்தைகள் சொல்லுகிறோம்? விசுவாச வார்த்தைகள் சொல்லப்படும் போது ஆமென் சொன்னதான் நடக்கும். அல்லேலூயா. என் பிள்ளை மேல வரணும், என் பிள்ளை மேல வரணும், என் பிள்ளை மேல வரணும், என் பிள்ளை மேல வரணும், எல்லா பிள்ளைகளும் மேல வரணும், எந்த பிள்ளைகளும் கீழே போக கூடாது. அல்லேலூயா. எல்லா பிள்ளைகளுடைய எதிர்காலமும் ஆசீர்வதிக்கப்பட்டதாய், உயர்ந்ததாய், மேன்மை அடைந்ததாய் இருக்க வேண்டுமே. ஆனால் பெற்றோராகிய நாம தேவனுக்கு முன்பதாக ஆபிரகாமை போல தேவனை நடுவராக வைக்க வேண்டும். தேவனை நடுவராக வைக்கும் போது நம்ம பிள்ளைகள் எல்லாம் உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. நீங்களும் நானும் எந்த மேன்மை அடையணும்னு பிரயாசப்பட்டு அந்த மேன்மை அடையாம இருக்கிறோமோ அத்தனை மேன்மையை நம்ம பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க மேன்மை அடையணும். அப்படிதானே? நம்ம பெற்ற பிள்ளைகள் நமக்கு முன்பதாக, நம்ம கண்களுக்கு முன்பதாக ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கணும், ஒரு மேன்மையில பார்க்கணும். என் பிள்ளை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கர்த்தர் கொண்டு உயர்த்தி இருக்கிறார் என்று சொல்லி நம்ம சொல்லணும். அப்படி சொல்லணும்னா எல்லா விஷயத்துக்கும் தேவனை நடுவராய் வைக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை நடுவராய் வைக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. அல்லேலூயா. 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 ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட உணர்வுள்ள மனிதர்கள் இருக்கும்போது எப்படி ஒரு மேன்மை கிடைக்கும்? அல்லேலூயா. என் உள்ள மேன்மை அடையணும்னா நான் கர்த்தரை நடுவரா வைக்கணும். என்ன சூழ்நிலை வந்தாலும், அல்லேலூயா, எப்படிப்பட்ட நெருக்கம் வந்தாலும், எப்படிப்பட்ட வாடு வந்தாலும், எப்படிப்பட்ட வேதனை வந்தாலும் கர்த்தரை நடுவராக வைக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை நடுவராக வைத்து செயல்படும் போது நம்மை கொண்டு, திரும்பவும் நான் அதை சொல்றேன், கர்த்தரை நடுவராய் வைக்கும் போது நமக்கு கிடைக்காத மேன்மையை நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுப்பார். பக்கத்துல உள்ளவங்க கிட்ட கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க கர்த்தரை நடுவராய் வைக்கும் போது உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் மேன்மையான இடத்துல வைப்பார். கண்களை முடிச்சோம்.
ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். ஆபிரகாமின் சந்ததிகளாகிய நாங்கள் ஆபிரகாமுக்கு கிடைக்கப்பட்ட அந்த மேன்மையை நாங்கள் அடைவதற்கு, எங்கள் பிள்ளைகளும் அதை அடைவதற்கு ஆபிரகாமை போல அடிமைத்தனத்துக்கு விலகி நடக்கவும், ஆண்டவரே அழிந்து போகிற மக்களுக்காக பரிதபிக்கிற மனுஷனாகவும், ஆண்டவரே ஸ்தோத்திரம், தேவனிடத்திலே கெஞ்சுகிற மனுஷனாகவும், 100க்கு 100 அர்ப்பணிக்கிற மனுஷனாகவும், ஆண்டவர் எல்லா விஷயத்திலும் உம்மை நடுவராக வைக்கிற அந்த நல்ல பழக்கத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எதிர்காலத்தில் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மேன்மையாய் இருப்பதற்கு, இந்த காரியங்களை நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு தகுந்த ஞானத்தையும் பக்குவத்தையும் தாரும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிற பரிசுத்த பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அம்மே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்னும் என்றும் அவர் வருகை நாள் வரைக்கும் நம் யாவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இருப்பதாக.